ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விறகடுப்பு சமையல் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். விறகடுப்பில் சமைச்சாலே அது ஒரு தனியாக ருசி தான். 2-3 நாளாகவே சரி, பொங்கலுக்கு வாங்கின ஓலை மீதி கிடந்தது. அது பொங்கலுக்கு வாங்கின மட்டை எல்லாம் மீதி கிடந்தது. சரி, அதெல்லாம் வேஸ்ட்டாக போகுதே அப்படின்னு சரி சமையல் பண்ணுவோம். அதை வச்சு சமையல் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி அதை வச்சு சமையல் பண்ணியாச்சு. தேங்காய் பால் ரசம் வைப்போம் அப்படின்னு தான். தேங்காய் பால் ரசம், வாழைக்காய் பொரியல். உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு விறகடுப்பில் பண்ணினது. எவ்வளோ தடவை நானும் வாழைக்காய் பொரியல் பண்ணி பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா பண்ண மாதிரி எனக்கு இல்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மா எப்படி எங்கள் அம்மா சமைச்சிருந்தாங்களோ அதே மாதிரி இருந்துச்சு. விறகடுப்பில் சமைச்சதா இல்லை எதுனாலன்னு தெரியல. உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டிலலாம் விறகு சமையல் தான், விறகடுப்பில் தான் சமைப்போம். சுற்றி உடம்புள்ள அந்த மாதிரி இருக்கும். எங்கள் அப்பா காட்டுக்கு விறகுக்கு போவாங்க, விறகு கொண்டாந்து போடும். வெளியே வேலைக்கு போனாலும் எங்கேயாவது இருந்து மட்டை இந்த மாதிரி ஏதாவது கொண்டாந்து போட்டிருப்பாங்க வீட்டில். எங்கள் வீட்டிலலாம் கேஸ்லாம் கிடையாது. சிலிண்டர்லாம் இப்போ தான் அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வாங்குச்சு. அதுவும் இப்போ அம்மா இல்லை, இறந்து 4 வருஷம் ஆகுது. 2020 அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்பா 2010 இறந்துட்டாங்க. அப்போ இந்த உடம்புல விறகு அதில் உள்ள முள்ளை கொத்தி வச்சு அதை அரவலை வச்சு நல்லா அப்பா கொத்தி கட்டையாக சின்னதாக கொத்தி தரும். அதை வச்சு தோசை விடுறத எங்கள் அம்மா வேண்டாம் நான் விடுதேன் அப்படிங்கும். அந்த விறகடுப்பில் சின்ன சின்ன முள்ளை தூக்கி வச்சு எரிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு போய் நான் தோசை விடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போய் விறகடுப்பு சமையல் பண்ணுவேன். இப்போ திடீர்னு என்னன்னு தெரில. இன்றைக்கி சரி மட்டைப்புலாம் பொங்கலுக்கு ஓலையை பொங்கல் விட்டுட்டு மிச்சம் மட்டைப்புலாம் கிடந்தது. அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளோ நல்லா காஞ்சிட்டு சரி அதை வச்சு இன்றைக்கி சமையல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை வச்சு சமையல் பண்ணியாச்சு. தேங்காய் பால் வாரத்தில் 2 திருப்பாவது தேங்காய் பால் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வயிற்றில் இருக்க புண்ணு, வாய் புண்ணு இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு தேங்காய் பால் எடுத்து குடிக்கலாம். இந்த மாதிரி தேங்காயில் சேர்ந்த ரசம் இந்த மாதிரி இப்படி வச்சு சாப்பிட்டாலும் கண்டிப்பாக வயிற்றில் உள்ள புண்ணுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆறும், டக்குன்னு கொஞ்சம் ஆறும். ஏன்னா எனக்கு அல்சர் இருந்துச்சு. நான் இப்படி தான் வாரத்தில் 2 திருப்பு 1 திருப்பு தேங்காய் பால் ரசம் இப்படி தேங்காய் பால் எடுத்து குடிப்பேன். அதிலே கொஞ்சம் டக்குன்னு கொஞ்சம் குணமாச்சு. ரொம்ப அதிகமாக ஆகும்போது தேங்காய் பால் எடுத்து குடிப்பேன். ஆனால் இந்த மாதிரி ரசம் அப்படி உடைய நம்ம செஞ்சாலே பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே நல்லது தான். என்னத்தை தான் கேஸு கரண்ட் அடுப்பு இந்த மாதிரி சமையல் பண்ணாலும் வெளியே வச்சு காத்தார இந்த மாதிரி விறகடுப்பில் சமைக்கிறதே ஒரு தனி இதுதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி அதான் இன்றைக்கி பண்ணோம் அப்படின்ட்டு விறகடுப்பில் எல்லாம் பண்ணியாச்சு. வாழைக்காய் பொரிச்சு ரசம், தேங்காய் பால் ரசம் எல்லாமே இதிலே வச்சாச்சு. சோறை மட்டும் கேஸில் வச்சேன். எங்கள் ஊர் சைடெலாம் உடம்புல நிறைய இருக்கும். எங்கே சுற்றி மற்றி போனாலே நல்லா விறகு எங்கே போனாலுமே ஒரு குத்து விறகோடு வரலாம். அந்த மாதிரி இங்கே 1 கிலோ விறகவே 15 ரூபா கேட்காங்க. 15 ரூபா 12 ரூபா அப்படி இருக்கும் போல். நான் முந்தி வாங்கினது இப்போதைக்கு வாங்கலை. முந்தி 10 ரூபா வரைக்கும் வாங்கினேன். இப்போ ரேட்டு கூட்டிட்டுன்னு அன்றைக்கி ஒரு அக்கா சொன்னாங்க. அது இருக்கும். அப்புறம் மரப்பொடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கிடைக்கும். அதெல்லாம் சமையல் பண்ணியிருக்கேன் நான். மரப்பொடி கல்யாணம் முடிஞ்ச புதுசில் அது வாங்கி சமையல் பண்ணியிருக்கேன். மரப்பொடி அடுப்புலாம் ஒரு விறகு வச்சாலே போதும், நல்லாயிருக்கும். அதே நல்லா ஒரு விறகு வச்சு ஒரு விறகு மிஞ்சி போனால் 2 விறகு ஆகும். சோறு பொங்கி முடிச்சிடலாம். அது கேஸ் எரிஞ்ச மாதிரி இன்னும் அழகாக எரியும். இப்போ அங்கே விறகு கிடைக்கவே கஷ்டமாக இருக்குது. இல்லை அப்படின்னாக்கி டெய்லி விறகடுப்பில் சமைச்சிடலாம். விறகு கிடைக்க தான் கஷ்டமாக இருக்குது. அடுத்தாலும் என்ன, அப்புறம் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு தான் கொஞ்சம் இதாக இருக்கும். அது அந்த விறகு எரிஞ்ச அந்த சாம்பலை வச்சு தேய்ச்சாலே அந்த கறி இந்த மாதிரிலாம் நல்லா போயிடும். எங்கள் வீட்டிலலாம் விறகடுப்பு அப்படியே 2 அடுப்பு சேர்ந்த மாதிரி இருக்கும்ல, கொடி அடுப்புன்னு சொல்லுவாங்க. சைடில் இருக்கும்